ராகுல் டிக்கி இந்த நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை இப்போ வரைக்கும் நம்மளால் நம்ப முடியலைல்ல. இவர் இன்ஸ்டாகிராமில் காமெடி வீடியோஸ் எல்லாம் போடக்கூடிய ஒரு நபர். இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை பார்த்ததும் நம்ம எல்லாருமே இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். ஆனால் உண்மையாகவே நேற்று இரவு நடந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் இந்த நபர் உயிரிழந்திருக்கிறாரு. இவர் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு காமெடியாக இருக்குது. அதுலேயுமே சொல்வதெல்லாம் உண்மை பற்றிய அந்த வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு காமெடியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருந்திருக்கு. இவருடைய இறப்பு செய்தி உண்மையாகவே ஒரு ஃபேக் நியூஸாக இருந்துடக்கூடாதா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது சமீப காலத்தில் இந்த ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது இந்த 18 வயது நிரம்பாத சிறுவர்களும் சிறுமிகளும் 2 வீலர்ஸை யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு ஆக்ஷனை தான் இன்றைக்கி தென்காசி எஸ்பி எடுத்திருக்கிறாரு. அதாவது 17 வயசான ஒரு சிறுவன் பைக்கை ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அவருடைய தந்தையை கைது செய்திருக்கிறார் அந்த எஸ்பி. இதன் மூலமாக இப்படி தங்களுடைய பிள்ளைகளை அனுமதிக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை வைத்திருக்கிறார். எனவே சாலை விபத்துகளை தடுத்து சாலை விதிகளுக்கு உட்பட்டு உயிர்களை காத்திடுவோம்.